ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இன்னொரு தண்ணி ஊற்றி இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பருப்பை குழச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்துருந்து. இது இன்னுமே பருப்பெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா மத்து வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் தெரியாமல் இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பருப்பை நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வச்சு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நார்மலாக பருப்பு ஐட்டம்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதை தாளிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தோன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா கடிபடும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் கண்டிப்பாக கிடையாது, விருப்பப்பட சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக டக்குனுமே ரெடியாகி வந்துடும். அதனால் தக்காளிக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க எப்போவுமே. நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக வெந்துகிட்ருக்கும். அந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா இன்னும் தோல் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு நல்லா குலைவாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் திருப்பு சொல்கிறேன். பருப்பு நல்லா குலைவாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காவையும் இது கூடவே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தண்ணியே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி பிடிக்காது அப்படின்னா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சா ரொம்ப சூப்பராக அது கொதித்து வந்துடும். சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. நம்ம எல்லாமே குக் பண்ணி தான் சேர்த்தோம். அதனால் எதுவுமே ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் கிடையாது. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. அதனால் சீக்கிரமே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா தக்காளி கொச்சு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.